திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போன ஒரு பொண்ணு விருந்தாடவோ இல்ல வேறு விஷயத்துக்காகவோ தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்தா அண்ணிமார்களுக்கு வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிரும். இவ என்னென்ன செலவு வைப்பாளோ, எத்தனை நாள் தங்குவாளோன்னு மனசுக்குள்ள கலவரப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இல்ல, 2 கதைகளை இந்த பதிவுல நீங்க கேட்க போறீங்க. இந்த 2 கதைகள்லயுமே 2 நாத்தனார்கள் வர்றாங்க. நாத்தனார்கள்னாலே நல்லவங்க இல்லைன்னு மொத்தமா முத்திரையெல்லாம் குத்தக்கூடாது. இந்த 2 கதைகளும் ஒருவேளை உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை மாத்தினாலும் மாத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதைகள் 2ஐயும் எழுதியவர் திரு விந்தன் அவர்கள். 2மே அப்பட்டமான குடும்ப கதைகள். கதைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். முதலாவதா நீங்க கேட்க போற கதையின் தலைப்பு நேற்று வந்தவள். இந்த கதையின் கதாநாயகனான குடும்ப தலைவனுக்கு அவனுடைய தங்கை கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியோட தான் இந்த கதை ஆரம்பமாகுது. என் சகோதரி லலிதா கிட்ட இருந்து அன்னைக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அப்படி ஒரு புயலை கிளப்பி விடும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லலிதாவும் அந்த கடிதத்துல அப்படி ஒன்னும் பிரமாதமா எழுதி இருக்கல. என்னையும் அண்ணியையும் பார்க்க அவளுக்கு ஒரே ஆசையா இருக்கிறதாகவும் அதனால என் வீட்டுக்கு வந்து 10 நாட்கள் தங்கி இருக்க போறதாகவும் தான் எழுதியிருந்தா. அடேயப்பா, திருமணமாகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு இப்பதான் அப்படி ஒரு ஆசை வந்திருக்கு. ஆனா லலிதா வர்றதுதான் வர்றா. இன்னைக்கோ அல்லது நேத்தோ வந்திருக்க கூடாதா? நாளைக்கு வர்றாளாம். ஆனா நான் இன்னைக்கே ஒரு கேஸ் விஷயமா வெளியூருக்கு போயாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். திரும்பி வந்துதான் லலிதாவை பார்க்க முடியும். அதனால என் மனைவிய கூப்பிட்டு அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். சரசு, எங்க இருக்க? இங்க வா அப்படின்னு உள்ள நோக்கி குரல் கொடுத்தேன். ஏன், என்ன வந்துருச்சு எனக்கு அப்படின்னு அழுத்துக்கிட்டே வந்தா சரசு. ஏன் ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் இப்படி அழுத்துக்கிற அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா ஆமா, இந்த வீட்டுல இல்லைன்னா ஆனந்தம் பொங்கி வழியுதாக்கும் அப்படின்னு கேட்டா அவ. சரி சரி, நீ பேசுறதுல இருந்தே இந்த கடிதத்தை எனக்கு முன்னாடி நீ படிச்சுட்டேன்னு தெரியுது அப்படின்னு சொன்னேனா. ஆமா, இந்த வீட்டுல எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா என்ன? உங்களுக்கு வர்ற கடிதங்களை எல்லாம் படிக்கிறது தானே என் வேலை அப்படின்னு சொன்னா சரசு. இங்க பாரு சரசு, வீணா பேச்ச வளர்த்து என் வெறுப்புக்கு ஏன் மேலும் மேலும் ஆளாகிற? இதனால நீயும் வாழ்க்கையில சுகத்தை காண போறதில்ல, நானும் காண போறதில்ல. பேசாம நான் சொல்றத கேளு. நாளைக்கு காலை வண்டியில லலிதா வர்றாளாம். அதிலும் தன்னந்தனியா வர்றேன்னு எழுதியிருக்கா. என்ன மன கஷ்டத்தோட வர்றாளோ தெரியல. நாம தான் இப்ப அவளுக்கு தாயும் தந்தையும் மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி அவ இங்க ஒரு எஜமானியா வரல, விருந்தாளியா தான் வர்றா. அவ வந்து 10 நாட்கள் இருந்துட்டு போறதால உனக்கோ எனக்கோ பிரமாதமான நஷ்டம் எதுவும் வரப்போறதில்ல. அப்படியே நஷ்டம் வர்றதா இருந்தாலும் அதுக்காக நம்ம மனித தன்மை இழந்துட முடியுமா? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். பெற்றெடுத்த பாசமும் உடன் பிறந்து வளர்ந்த பாசமும் போனா வரவே வராது. அவளோட துரதிருஷ்டமோ என்னமோ இன்னைக்கு ராத்திரியே நான் அவசியமா வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு காலையில நீயே மணி கூட ஸ்டேஷனுக்கு போய் அவளை முகம் கோணாம அழைச்சிக்கிட்டு வா. வஞ்சனை இல்லாம அவளுக்கு செய்ய வேண்டியதை செய் அப்படின்னு பக்குவமா எடுத்து சொன்னேனா. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு செய்யறதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கங்க, நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லல அப்படின்னு அலட்சியமா பதில் சொன்னா சரசு. இங்க பாரு சரசு, நீ இப்படி கரிச்சு கொட்டுற மாதிரி அவ உனக்கு என்ன தீங்கு செய்தா? என் கூட பிறந்ததை தவிர. உன்னை பத்தி அவ இந்த கடிதத்துல எழுதி இருந்ததை பாத்தியா? கல்யாணத்துக்கு பிறகு அண்ணிய ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். இன்னொரு தடவை பார்க்கணும்னு என் மனசு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. மணியை பெற்றெடுத்த பிறகு அண்ணியோட உடல்நிலை எப்படி இருக்கு அண்ணா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கா. ஆமா, அவ ஏன் கேட்க மாட்டா? இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அண்ணி மொத்தமா போயிருவா, நீ வந்து இங்கேயே ஹாயா இருக்கலான்னு எழுதுங்க அப்படின்னு எரிச்சலோட சொன்னா சரசு. சீச்சி, ஏன் இப்படி பேசுற? நீ இந்த அளவுக்கு கெட்டு போவன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் ஒன்னும் கெட்டு போகல, உங்களுக்கு தான் தங்கச்சி பாசம் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொன்னா சரசு. இங்க பாரு, உன்கிட்ட மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரி இருக்கிற பெண்கள் கிட்டயே நியாயத்தை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம்தான்.
அப்படி சொல்லுங்க. அந்த பெண்கள்ல உங்க தங்கையும் சேர்த்தி தானே? இங்க பாரு சரசு, இப்படியெல்லாம் குதர்க்கவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கு முடிவே வராது. முடிவை பத்தியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கே நான் என் பிறந்த வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னா சரசு. இங்க பாரு சரசு, நீ சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவ ஊர்ல இருந்து வரும்போது நானும் ஊருக்கு போறது, அத்தோட நீயும் ஊருக்கு போறதுன்னா அத தெய்வம் கூட மன்னிக்காது. எதுக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னோட பொறுமைய அளவுக்கு மீறி சோதிக்காத. உங்க பொறுமைக்கு மட்டும் இல்ல, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என்னையும் நீங்க அளவுக்கு மீறி சோதிக்க வேண்டாம் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு சரசு கடகடன்னு திரும்பி நடந்தா. அதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இடையில ஒரு நாள் தானே இருக்கு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு துணிஞ்சு நான் என் பிரயாணத்துக்கு தயாரானேன். பிரயாணத்தை முடிச்சிட்டு மறுநாள் நான் திரும்பி வந்தப்போ நல்ல வேளையா என் மனைவி பிறந்த வீட்டுக்கு போயிரல. எதையோ பறி கொடுத்தவ மாதிரி முகத்தை தொங்க விட்டுக்கிட்டு அங்கும் இங்குமா நடமாடிக்கிட்டு இருந்தா. என் தங்கை லலிதா கூடத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன லலிதா, எப்படி இருக்க? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா அப்படின்னு நான் அவளை விசாரிச்சேன். ஆமா அண்ணா, பிரயாணம் சுகமா இருந்தது, நல்லபடியா வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னா லலிதா. ஆமா, ஸ்டேஷனுக்கு அண்ணியும் மணியும் வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல அண்ணா, நானே டாக்ஸி வச்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா லலிதா. அவ்வளவுதான். எங்க இருந்தோ இத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த சரசு ஓடோடி வந்தா. வந்தது வராததுமா இருக்கும்போதே கலகத்துக்கு வழி வகுத்துட்டியா? இதுக்குத்தான் அத்தனை தூரத்துல இருந்து இங்க அவ்வளவு அவசரமா வந்தியாக்கும் அப்படின்னு கேட்டா. இங்க யாரு என்ன சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சரசுவுக்கு மட்டும் ஏதோ புரிஞ்சிருக்கே, என்ன அது? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி எத்தனை ஆச்சரியமான நிகழ்ச்சிகள், அக்கிரமமான வம்புகள் நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில ஏற்படுது. சரசு சொன்னதை கேட்டு லலிதாவோட கண்கள் கலங்கி போயிருச்சு. அதை பார்த்ததும் என் மனசு தாங்கல. அவளை மாடிக்கு அழைச்சுக்கிட்டு போய், என்ன செய்யலாமா, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால வந்த பலன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட லலிதா, விடுண்ணா, அன்னைக்கு என்ன பிடிக்காதப்போ நான் ஏன் இங்கே இருக்கணும்? எதுக்காக உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அமைதியை நான் குலைக்கணும்? நாளைக்கே நான் ஊருக்கு திரும்பி போயிடுறேன்னா அப்படின்னு சொன்னான். உன்னை இருன்னு சொல்லவும் எனக்கு தைரியம் இல்லை, போன்னு சொல்லவும் எனக்கு தைரியம் இல்லை. நான் என்ன செய்யறது? உன் விருப்பம் அப்படியானா நீ ஊருக்கு புறப்படு. நான் இன்னைக்கே உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடுறேன். அதை வாங்கிக்கிட்டு நீ சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு வா. எனக்கு சமயம் கிடைக்கும் போது நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாத்துக்கிறேன். நீ எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு. என்னோட நிலைமையை கண்டு நீ கோவிச்சுக்கிறதுக்கு பதிலா இறக்கம்தான் படுவேன்னு நம்புறேன். அண்ணா, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை அண்ணா அப்படின்னு மேல ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா லலிதா. அதுக்குள்ள அங்க வந்த சரசு, என் மேல மட்டும் வேண்டிய மட்டும் கோபம் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா. அண்ணி, உங்க மேலேயும் எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு லலிதா சொன்னா. அதுக்கு மேல என்னால தாங்க முடியல. சரசுவோட கையை பிடிச்சு கரகரன்னு இழுத்துக்கிட்டு போய் கீழே விட்டேன். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே போய் லலிதாவுக்குன்னு ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்தேன். அதை பார்த்ததும் எரியிற தீயில எண்ணெயை விட்டது போல இருந்தது சரசுவுக்கு. ஆனா அந்த கோவத்தை நல்ல வேளையா என் மேலேயோ லலிதா மேலேயோ காட்டல. தட்டுமுட்டு சாமான்கள் மேலேயும் மேஜ நாற்காலிகள் மேலேயும் காட்டிக்கிட்டு இருந்தா. எப்படியோ இந்த ராப்போது பொழைச்சு கிடந்தா போதும் அப்படின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மறுநாள் பொழுது விடிஞ்சதும் லலிதாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிற காரியத்துல முழு மூச்சோட ஈடுபட்டேன். எல்லா ஏற்பாடுகளும் ஒரு வாரம் முடிஞ்சது. டாக்ஸி வர வேண்டியதுதான் பாக்கி. அடுத்த நிமிஷமே அதுவும் வந்து சேர்ந்தது. லலிதா, லலிதா, இங்க வாமா, வண்டி வந்துருச்சு, வந்து ஏறிக்கோ அப்படின்னு குரல் கொடுத்தேன். அதுக்குள்ள நான் உள்ள போய் பீரோவை திறந்து லலிதாவுக்குன்னு வாங்கி வச்சிருந்த புடவைய எடுத்தேன். சரசு அப்ப ஓடோடி வந்தா. அந்த புடவைய வெடுக்குன்னு என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டா. அவளுக்குன்னு ஒருத்தன் வந்த பிறகு நீங்க ஏன் அவளுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டா. அவ்வளவுதான், நேத்து வந்தவ நீ, அவ என் கூட பிறந்து வளர்ந்தவ, உனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டபடியே சரசுவோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டேன் நான். அதே சமயத்துல, அண்ணா நீ வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே லலிதாவும் அங்க வந்துட்டா.
லலிதாவை அங்க பார்த்ததும் என்னுடைய நிலைமை தர்ம சங்கடமா போயிருச்சு. இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவசர அவசரமா சரசு கையில இருந்த புடவைய பிடுங்கிக்கிட்டு போய் டாக்ஸியில ஏறிக்கிட்டேன். என் மனசுல இன்னதுன்னு விவரிக்க முடியாத ஒரு வேதனை நிறைஞ்சுது. லலிதாவும் அதே நிலைமையில தான் இருந்தாங்கிறது அவளுடைய முகபாவத்துல இருந்தே எனக்கு தெரிஞ்சுது. ரயில் நிலையத்துக்கு போய் லலிதாவை ரயில்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு விடை பெற்றுக்கிட்டு திரும்பினேன். அப்போ லலிதா, அண்ணா இந்த புடவையும் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏம்மா, ஏன் அப்படின்னு பதட்டத்தோட கேட்டேன். அண்ணா, நீங்க அண்ணிய நேத்து வந்தவ அப்படின்னு சொன்னா என்னையும் நேத்து வந்தவன்னு என் வீட்டுக்காரர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டா லலிதா. அம்மா, அந்த வார்த்தைய நானாவா சொன்னேன்? அவ சொல்ல வச்சுட்டா. அதனால இப்ப என்ன ஆயிப்போச்சு? இந்த புடவைய நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொன்னேனா. வேண்டாம் அண்ணா, அண்ணி சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒருத்தர் வந்த பிறகு கூட நான் ஏன் உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்? இந்த புடவைய நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவ அந்த புடவைய என் கையில திணிச்சிட்டா. அதுக்கு மேல மறுத்து பேச என்னால முடியல. அதுக்குள்ள வண்டியும் நகர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தது வராததுமா சரசுவை கூப்பிட்டு, இந்தா இந்த புடவைய நீயே வச்சுக்கோ. உன்னோட லட்சணத்துக்கு உன்னை நான் நேத்து வந்தவன்னு சொன்னா அவளையும் நேத்து வந்தவன்னு அவ வீட்டுக்காரர் சொல்லுவாராம். அதனால இந்த புடவையை திருப்பி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே புடவையை வீசி எரிஞ்சிட்டு மாடிக்கு போனேன். நான் மத்தியான நேரத்துல என் மகன் மணி வந்து சாப்பிட கூப்பிட்டான். சாப்பாடு வேண்டாம், எனக்கு என்னவோ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குப்புறப்படுத்துக்கிட்டேன். நான் அடுத்ததா சரசு வந்து எனக்கும் என்னவோ போல இருக்கு, மணியை கூட்டிக்கிட்டு நான் ஊருக்கு போய் 4-5 நாள் இருந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான். எங்கேயாவது போ, எப்படியாவது போ அப்படின்னு சொன்னேனா. அவ போயிட்டா. உனக்கு கூட மனோன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நினைச்சது என்னுடைய மனம். ஆனா எனக்கும் மனோன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்து அப்படின்னு 4-5 நாள்ல சரசு நிரூபிச்சுட்டா. ஆமா, ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது அவளும் மணியும் மட்டும் வரல. அவங்களோட லலிதாவும் அவ கணவனும் சேர்ந்து வந்திருந்தாங்க. வந்த லலிதா சும்மா வரல. ஊருக்கு போறதுக்கு முன்னால தான் வேண்டான்னு நிராகரிச்சுட்டு போன புது புடவைய கட்டிக்கிட்டு வந்திருந்தா. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, சரசு தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு போகல, லலிதாவோட வீட்டுக்கு தான் போயிருந்தான்னு. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு நான் என் மைத்துனரை வரவேற்றேன். அப்போ சரசு என்னையும் லலிதாவுடைய கணவரையும் பார்த்து, உங்களுக்கு நாங்க நேத்து வந்தவங்கன்னா எங்களுக்கும் நீங்க நேத்து வந்தவங்க தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. பதில் சொல்லுங்க அப்படின்னு லலிதாவும் அவ கூட சேர்ந்து சிரிச்சா. எங்களால பதில் சொல்ல முடியல. நாங்க 2 பேரும் வாயடைச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தோம். கதை முடிவடைந்தது. அடுத்ததா நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு முதல் தேதி. வேலைக்கு போற நடுத்தர குடும்பங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் இதுவா தான் இருக்கும். இந்த கதையிலயும் ஒரு நாத்தனார் வர்றா. அவ பிரசவத்துக்காக தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு அண்ணனுடைய குடும்ப நிலை காரணமா திரும்பி போக முடியாம அங்கேயே இருந்துட்டு இருக்கா. அப்படி என்னதான் அந்த குடும்பத்துல நடக்குது அப்படிங்கறத இந்த கதையில பார்க்கலாம் வாங்க. அது மாத கடைசி தேதி 23. அது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். கணேசன் அலுவலகத்திலிருந்து மனச்சோர்வோட வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். அவனோட சோர்வுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல, இந்தியாவோட பொருளாதார நிலை திருப்திகரமா இல்லாதது மாதிரியே அவனுடைய பொருளாதார நிலைமையும் திருப்தி இல்லாம போனதுதான் காரணம். கணேசனுடைய மனைவி மரகதம் அப்பதான் கோயிலுக்கு போறதுக்காக வெத்தலை பாக்கு, பூ, பழம், தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை வைக்கிறதுக்காக பூக்கூடைய தேடிக்கிட்டு இருந்தா. கடைசியா எதையோ எடுத்து வைக்க போனவ அது இல்லாம போகவே கணேசன் கிட்ட ஓடோடி வந்தா. எங்க வீட்டுல கற்பூரம் இருக்குதுன்னு நினைச்சேன், ஆனா முடிஞ்சு போயிருக்கு, ஒரு காலனா இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா. கணேசன் தன்னுடைய மணிப்பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தான். அதுல ஒரே ஒரு ஓட்ட காலனா இருந்தது. அந்த காலனாவுக்கும் அன்னைக்கு வரைக்கும் செலவு வராம போகல. ஆனாலும் மணிப்பர்ஸ் காலியா இருக்க கூடாதுங்கிற அசட்டு நம்பிக்கைக்காக அவன் அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தான். அந்த காலனாவையும் தன் கணவன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டதும், ஒரே ஒரு காலனா தான் வச்சிருக்கீங்க போல இருக்கு, அதுக்கும் இப்ப பகவான் பங்குக்கு வந்துட்டாரு அப்படின்னு மரகதம் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். என்னது, பங்குக்கு வந்தாரா? அவர் முழு காலனாவையும் அடிச்சுக்கிட்டுல போறாரு அப்படின்னு சொன்னான் கணேசன்.
அதுக்குள்ள குழந்தை பானு கையில பூக்கூடையோட அங்க வந்து, அம்மா வாமா அப்படின்னு மரகதத்தை கூப்பிட்டா. ஆமா, உங்க அத்தை வரலையா அப்படின்னு கேட்டா மரகதம். இதோ இப்ப வந்துட்டேன் அண்ணி அப்படின்னு அறைக்குள்ள இருந்து பதில் சொன்னா காவேரி. அவ குழந்தைக்கு பால் ஊட்டிக்கிட்டு இருந்தா. காவேரி கணேசனோட தங்க ஊர்ல இருந்து வந்திருந்தா. 4 பேரும் கோயிலுக்கு கிளம்புனாங்க. குழந்தை முரளி மட்டும் போகல. அவன் மும்முரமா உட்கார்ந்து ஏதோ வீட்டு பாடம் எழுதிக்கிட்டு இருந்தான். கோயிலுக்கு புறப்பட்டு போற மனைவிய பார்த்து கணேசன், என்ன மரகதம் பேசாம போறியே, நிஜ மனைவியை விட கதையில வர்ற மனைவிகள் எவ்வளவோ தேவலை போல இருக்குதே அப்படின்னு சொன்னான். மரகதம் சட்டுன்னு நின்னு அவனை திரும்பி பார்த்து, ஏன் நிஜ மனைவிக்கு என்ன குறைச்சலாம் அப்படின்னு கேட்டா. கதையில வர்ற மனைவிகள் எல்லாம் வேலை முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு வந்ததும் காப்பி கொடுக்க தவற மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ என்னடான்னா அப்படின்னு இழுத்தான். அத கேட்ட மரகதம், கதையில வர்ற கணவர்களுக்கெல்லாம் காப்பி மனைவியா கொடுக்கறா? அந்த கதாசிரியர் கொடுக்கறாரு. ஒரு கதாசிரியர் காப்பி போடணும்னா சக்கரை தேவையில்லை, பால் தேவையில்லை, காப்பி பொடி தேவையில்லை. கையில பேனாவும் மேஜையில காகிதமும் இருந்தா எத்தனை கப் காப்பி வேணும்னாலும் அவரு போட்டுருவாரு. ஆனா என்னால அப்படி போட முடியுமா? நான் தான் காலையிலேயே படிச்சு படிச்சு சொல்லி அனுப்புனேனே, சாயங்காலம் வரும்போது மறக்காம காப்பி பொடி வாங்கி வாருங்கன்னு. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டா மரகதம். இந்த பால்காரங்கெல்லாம் கடனுக்கு பால் ஊத்துறது மாதிரி காப்பி பொடியும் யாராவது கடனுக்கு கொடுத்தா தேவல. 23ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு சம்பளமா வருது, முதல் தேதி அன்னைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான் கணேசன். அப்படியானா நீங்களும் முதல் தேதி வரைக்கும் காப்பி சாப்பிடாம இருங்க அப்படின்னு பதில் சொன்னா மரகதம். சரி தாயே, போறதுக்கு முன்னால கொஞ்சம் வெந்நீராவது போட்டு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு கெஞ்சுற மாதிரி சொன்னான் கணேசன். கொஞ்சம் என்ன, எவ்வளவு வேணும்னாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுக்கலைக்கு போய் ஒரு செம்பு நிறைய வெந்நீரை கொண்டு வந்து அவனுக்கு எதிர நங்குன்னு வச்சா மரகதம். இந்த சமயத்துல, அண்ணா இன்னைக்கு கூட அவர்கிட்ட இருந்து கடிதம் வந்தது அப்படின்னு தயக்கத்தோட சொன்னா அவனுடைய தங்கை காவேரி. உடனே புறப்பட்டு வான்னு சொல்லித்தானே அப்படின்னு கேட்டான் கணேசன். ஆமா அண்ணா அப்படின்னு சொன்னா அவ. இப்ப எப்படிம்மா புறப்பட்டு போறது, முதல் தேதி வந்தாதான் போக முடியும் அப்படின்னு சொன்னான் கணேசன். அதுக்கிடையில அவனுடைய குழந்தை பானு குறுக்கிட்டு, ஏன்பா என்னை எப்ப சர்க்கஸுக்கு கூட்டிட்டு போவ அப்படின்னு தினசரி கேக்குற கேள்விய அன்னைக்கும் மறக்காம கேட்டு வச்சா. அதுவும் முதல் தேதி அன்னைக்கு தான், கட்டாயம் உன்னை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு தினசரி சொல்ற பதில கணேசனும் மறக்காம சொல்லி வச்சான். அப்போ சாக்லேட் அப்படின்னு அடுத்த கேள்வியை வீசினா மக. அதுவும் முதல் தேதிக்கு தான் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அப்பா ஹிஸ்டரிக்கு ஒரு நோட்டு, ஜியாகிரபிக்கு ஒரு நோட்டு, மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு நோட்டு அப்படின்னு சந்தர்ப்பத்தை கைவிடாம ஆரம்பிச்சான் முரளி. சரிதாண்டா, 6 நோட்டு புத்தகங்கள் வேணும்னு சொன்னேல்ல, அதைத்தானே கேக்குற அப்படின்னு குறுக்க கேட்டான் கணேசன். ஆமாப்பா அப்படின்னு சொன்னான் மகன். முதல் தேதி அன்னைக்கு எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் கணேசன். அப்பா அப்போ அந்த பேபி சைக்கிள்? அதுவும் முதல் தேதிக்கு தான். ஏங்க, எதிர்த்த வீட்டுல எல்லாரும் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க 4 தரம் போயிட்டு வந்துட்டாங்க. நீங்க என்னடான்னா ஒரு தரம் கூட எங்களை கூட்டிக்கிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அழுத்துக்கிட்டா மரகதம். அவளுக்கு காப்பி விஷயம் அதுக்குள்ள மறந்து போயிருச்சு. எல்லாத்தையும் முதல் தேதி பார்க்கலாம் அப்படின்னு எதை விட்டாலும் முதல் தேதியை விடாம சொன்னான் கணேசன். எல்லாத்துக்கும் முதல் தேதி தான் அப்படின்னு அழுத்துக்கிட்டு மரகதம் கோயிலுக்கு நடக்க ஆரம்பிச்சா. பானுவும் காவேரியும் அவளோட பின்தொடர்ந்து போனாங்க. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே கணேசன் சாய்வு நாற்காலியில சாஞ்சான். அப்போ சார் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே வீட்டுக்காரர் வந்தாரு. வாங்க சார், என்ன விசேஷம் அப்படின்னு யார என்ன கேக்குறோன்னு தெரியாமலே கேட்டு வச்சான் கணேசன். வீட்டுக்காரருக்கும் குடியிருக்கிறவருக்கும் மத்தியில வேற என்ன சார் விசேஷம் இருக்கும், தேதி 23 ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு அவரு. ஓ அதுவா, முதல் தேதி அன்னைக்கு கொடுத்துட்றேன் சார், 2 மாச வாடகையும் சேர்த்து கொடுத்துட்றேன். இந்த மாசம் காவேரி ஊர்ல இருந்து வந்திருந்தாளா, அதனாலதான் கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னான். சரி சரி மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் நல்ல வேலையா அத்தோட நழுவி போயிட்டாரு. அந்த சமயம் பார்த்து சலவைக்காரி வந்தா. அவனுக்கு எதிர நின்னுக்கிட்டு, மத்தியானம் செலவு பண்ண துணியை கொண்டு வந்து கொடுத்தேனுங்க,
இத்தோட 4 செலவு ஆச்சுங்க. அம்மா சாயந்தரம் ஐயா வந்தது காசு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதான் வந்தேங்க அப்படின்னு சொன்னான். ஏமா, காசு கேட்கறதுக்கு வேலை நாழி நாள் கிழமை ஒன்னும் கிடையாதா? நினைச்சப்பெல்லாம் வந்துட வேண்டியதானா? போ போ, முதல் தேதி அன்னைக்கு வா அப்படின்னு அவளை விரட்டிட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார்ந்துட்டு வரலான்னு கணேசன் மாடிக்கு போனான். அடுத்த வீட்டு மொட்டை மாடியில காப்பி சாப்பிட்டுட்டு உலாவிக்கிட்டு இருந்த சதாவதானம் கணேசனை பார்த்ததும், சார், ஒரு சின்ன விஷயம். நீங்க என்கிட்ட ஒரு சமயம் 5 ரூபாய் கடன் வாங்கினீங்க, அத மறந்தே போயிட்டீங்க அப்படின்னு தலைய சொரிஞ்சுக்கிட்டே சொன்னாரு. அடடே, அதெல்லாம் மறக்கல சார். வரப்போற முதல் தேதி அன்னைக்கு கட்டாயம் அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் உடனே கீழே இறங்கி வந்துட்டான். கணேசனுக்கு மாசம் 150 ரூபாய் சம்பளம் வந்துகிட்டு இருந்தது. அந்த சம்பளத்தை கொண்டு அவன் எவ்வளவோ சௌகரியமா வாழலான்னு தான் நினைச்சான். ஆனா நடைமுறையில அது சாத்தியம் இல்லைன்னு தோணுச்சு. அதுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கை செலவுகளை எப்படி எல்லாமோ கட்டுப்படுத்தி பார்த்தான். ஆனாலும் முடியல. கட்டுக்கடங்காம போற சமயத்துல அக்கம் பக்கத்துல கடன்னு கையை நீட்ட வேண்டி இருந்தது. உண்டு உண்டு உறங்குவதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அந்த கூற்ற கணேசன் ஒத்துக்கிறது இல்ல. அழகு எதுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அதை அனுபவிக்கிற திராணி அவனுக்கு இயற்கையாகவே இருந்தது. அடுத்த வீட்டுக்காரி நல்ல புடவையோ நகையோ அணிஞ்சிருந்தா அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்கு வாங்கி தரணும்னு அவன் ஆசைப்படுவான். பக்கத்து வீட்டு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டா தான் வீட்டு குழந்தை அதுகிட்ட கையேந்திரக்கூடாதுங்கிறது அவனுடைய எண்ணம். எதிர் வீட்டு சிறுவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போனா தன்னுடைய மகனும் அந்த சைக்கிளுக்காக ஏங்கிடக்கூடாதுங்கிறது அவனுடைய ஆசை. இந்த மனோபாவத்தோட காரணமா அவனுடைய வாழ்க்கையில இருந்த கொஞ்ச நஞ்ச இன்பத்தையும் அவன் அனுபவிக்க முடியாம போயிருச்சு. எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறாத காரணத்தால மனசு துன்பம் துன்பம் துன்பம்னு உழல வேண்டியதாயிருச்சு. அந்த துன்பமும் ஒவ்வொரு முதல் தேதியும் உச்ச நிலையை அடையும். முதல் தேதி வர்றதுக்கு ஒரு வாரம் இருக்கும் போதே அந்த துன்பத்தோட நிழல் அவனை தொடர ஆரம்பிச்சிரும். அந்த நிழலோட கோர சுரூபத்தில இருந்து அன்னைக்கு ராத்திரியும் அவனால தப்ப முடியல. 10-15 ரூபாயில மில் சேலையாவது 2 எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, எடுத்து கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் அறைக்குள்ள வந்தா மரகதம். எங்கேன்னு எடுத்து கொடுக்கறது, மாதம் பிறந்தாதான் ஏதாவது ஒரு புது தொல்லை வந்து சேருதே அப்படின்னு சொன்னான் கணேசன். ஆமா, நான் சொன்னா நீங்க கோவிச்சுக்குவீங்க, நீங்க போற தொல்லையாவது போக விட்டா தானே அப்படின்னு கேட்டா மரகதம். யாரு, காவேரி ஐயா தொல்லைன்னு சொல்ற? அவளை அனுப்பி வைக்கணும்னா இப்ப குறைஞ்சபட்சம் 30 ரூபாயாவது வேணுமே, அதுக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்டான் கணேசன். 30 ரூபாய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இது வரைக்கும் நீங்க அவங்களுக்காக 60 ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு அழுத்துக்கிட்டா மரகதம். நீ ஒரு பெரிய உண்மையை எடுத்து சொல்ற மரகதம். நம்ம மாதிரி ஜனங்களுக்கு கஷ்டம் எப்படி வளருது தெரியுமா? இப்படித்தான் வளருது. ஏன், செலவை கூடிய வரைக்கும் கட்டுப்படுத்திக்கிட்டு சிக்கனமா வாழ முயற்சி பண்ணா கஷ்டம் ஏன் வளருது அப்படின்னு கேட்டா மரகதம். ஏது, உன்கிட்டயும் அந்த மலிவான சரக்கு நிறைய இருக்கு போல இருக்கே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் கணேசன். மலிவான சரக்கா, அது என்னது அப்படின்னு மறிச்சு கேட்டா மரகதம். அதான் பிறருக்கு புத்திமதி சொல்றது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் கணேசன். அத கேட்ட மரகதமும் சிரிச்சா. இத கேளு மரகதம், ஒன்ன மாதிரியே தான் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் கூட சொல்றாங்க. அவங்களுடைய புத்திமதியின் பேர்ல நாம சிக்கனமா வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல இந்த வீட்டை காலி செய்துட்டு குடியிருக்க ஒரு கிளிக்கூண்டு வாங்கிக்கணும். அப்புறம் நீயும் நானும் பழைய மலையாள படங்கள்ல வர்ற மாதிரி ஆளுக்கு ஒரு முண்டு வாங்கி கட்டிக்கணும். காலையில வெறும் காப்பி குடிக்கிறோம் இல்லையா, அதையும் நிறுத்திட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டே வேலைக்கு கிளம்பணும். அப்புறம் 2 வேளை சாப்பாட்டை 1 வேளையா குறைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னான் கணேசன். நீங்க சொல்றத கேட்டா வேடிக்கையால இருக்கு. சிக்கனம்னா இதுவா சிக்கனம் அப்படின்னு கேட்டா மரகதம். பின்ன என்ன செய்யறது, கூரை வீட்டை இடிச்சிட்டு மாடி வீடு கட்டலான்னு இருந்தோமே, அதை நிறுத்திடலாமா? ஆஸ்டின் காரை வித்துட்டு ஃபோர்ட் கார் வாங்கலான்னு இருந்தோமே, அந்த யோசனையை விட்டுறலாமா? உச்சி நேரத்துல பலரும் சறந்துகிட்டு இருந்தோமே, அதை மறந்துட்டு பச்சை தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேலியா கேட்டான் கணேசன். எட்டாததுக்கெல்லாம் கொட்டாவி விட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா மரகதம். நாம எங்க எட்டாததுக்கு கொட்டாவி விடுறோம், எட்டுறதுக்கே கூட கொட்டாவி விட வேண்டியிருக்கே அப்படின்னு சொன்னான் கணேசன். ஏங்க, நான் அதை சொல்லல, வாழ்க்கை செலவுகளை வரவுக்கு தகுந்தபடி ஒரு ஒழுங்குபடுத்திக்கணும்னு சொல்றேன். அதாவது மேற்கொண்டு கடனே வாங்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா மரகதம்.
நீ சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னா வாழ்க்கை பாதை பட்டணத்து சாலை மாதிரி தார் போட்டு ஜம்முன்னு இருக்கணும். ஆனா அது அப்படி இல்லையே, மேடும் பள்ளமும் நிறைஞ்ச பட்டிக்காட்டு சாலை மாதிரில இருக்கு. அத ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு கேட்டான் கணேசன். அதுக்கு போதுங்கிற மனசு இருந்து உள்ள வர திருப்தியும் அடையிறதா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா மரகதம். நீ சொன்ன மாதிரிதான் நான் நடந்துக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் கூட நீ காப்பி இல்லைன்னு சொன்ன, நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி நான் புடவை இல்லைன்னு சொல்றேன், நீயும் திருப்தி அடைஞ்சிடுறியா அப்படின்னு கேட்டான் கணேசன். மரகதம் அவனை முறைச்சு பார்த்தா. ஏன் இப்படி முறைக்கிற மரகதம்? பார்க்க போனா நம்ம மாதிரி வாழ்க்கையில குறைஞ்ச அளவு தேவையோட திருப்தி அடைகிறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் கணேசன். ஏன் இல்ல, எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம முனியன், மூக்கன் இவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா மரகதம். அவங்கெல்லாம் எங்க வாழ்றாங்க? மத்தவங்க வாழ்றதுக்காக நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. மரகதம், பிரெஞ்சு அறிஞர் ஒருவர் ஜனங்களை 3 பிரிவுகளா பிரிச்சிருக்காரு. அதாவது மேல் வகுப்பு, மத்திய வகுப்பு, கீழ் வகுப்புன்னு பிரிச்சிருக்கிறாரு. மேல் வகுப்புக்காரங்க சுதந்திரத்தை விலைக்கு வாங்குறாங்க, கீழ் வகுப்புக்காரங்க சுதந்திரத்தை விலைக்கு விக்கிறாங்க. இந்த 2 வகுப்புகளுக்கு மத்தியில ரெண்டுங்கெட்டானா இருந்துகிட்டு அவதிப்படுறவங்க தான் நம்ம மாதிரி மக்கள். நம்முடைய சூழ்நிலை வேறு, அவங்களோட சூழ்நிலை வேறு. நம்முடைய சுற்றுப்புறம் வேற, அவங்களுடைய ஆசாபாசங்கள் வேற. இந்த ரெண்டையும் கூட்டி குழப்பி ஒன்னு சேர்க்கத்தான் அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய முயற்சி இன்னைக்கு வரைக்கும் வெற்றி அடையல அப்படின்னு சொன்னாங்க கணேசன். என்ன நீங்க வீட்டு பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்டா பெரிய பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே, போதும் போதும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வெளியே வந்து தன்னுடைய நாத்தனார் கூட படுத்துக்கிட்டா. நீ சொல்றதும் சரிதான். தேவைக்கு மேல வரும்படி உள்ளவங்களுக்கு தான் சிக்கன உபதேசம் பண்ணணும். தேவைக்கு குறைவான வரும்படி உள்ளவங்களுக்கு சிக்கன உபதேசம் செய்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு தனக்குள்ள முனகிக்கிட்டு இப்படி அப்படியுமா புரண்டு படுத்தான் கணேசன். மறுநாள் காலையில மரகதம், குளிக்கிறதுக்கு வெந்நி போட்டுட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கணேசன் எழுந்து வந்தான். எங்க வீட்டுல கறியும் இல்ல, கட்டையும் இன்னும் 2 நாட்களுக்கு தான் காணும் போல இருக்கு. நீங்க செம்பை எடுத்துக்கிட்டு கிணத்தடியில போய் குளிச்சிருங்க அப்படின்னு சொன்னா மரகதம். சரி, அப்படியே செய்தா போச்சு அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு கணேசன் கிணத்தடியை நோக்கி நடந்தான். அன்னைக்கு காலையில கிணத்து தண்ணியில குளிச்சதன் பயனா அன்னைக்கு சாயந்தரம் அவன் ஜலதோஷத்தோட வீடு திரும்பினான். அன்னைக்கு ராத்திரியே அவனுக்கு ஜுரம் வேற வந்துருச்சு. பொழுது விடிஞ்சதும் மரகதம், எங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டா. ஆரம்பிக்கும் போதே எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்? சிக்கனமா இருக்க முயற்சி பண்ணலாமே. 2 நாட்கள் தர்மாஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னான் கணேசன். உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முகவாய்க்கட்டைய தோல்ல இடிச்சுக்கிட்டா மரகதம். 2 நாட்கள் தர்மாஸ்பத்திரியில மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கணேசனுடைய காய்ச்சல் குறையவே இல்லை. 3ஆவது நாள் அவனால படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியல. இப்போ அவன் டாக்டர் வீட்டுக்கு போறதுன்னா அவனால நடந்து கூட போக முடியாது. ஏதாவது ஒரு வாகனத்துல போகணும். அதுக்கு காசு வேணும். நல்ல வேளையா கடுகடுப்பில மரகதம் 8 அணா சேர்த்து வச்சிருந்தா. அதை வாங்கிக்கிட்டு கணேசன் டாக்டர் வீட்டுக்கு போனான். டாக்டர் தெரிஞ்சவருங்கிறதால மருந்துக்கு உடனே பணம் கேட்கல. முதல் தேதி அன்னைக்கு பில் அனுப்பி வைக்கலான்னு பேசாம இருந்துட்டாரு. கணேசன் உடம்பு சரியில்லாம படுத்த பிறகு மரகதம் தனக்கு தெரிஞ்ச சிநேகிதி ஒருத்திக்கிட்ட 25 ரூபாய் கடன் வாங்கி அந்த வாரம் முழுவதும் செலவுகளை சமாளிச்சுக்கிட்டு வந்தா. அதுக்குள்ள கணேசனுடைய உடம்பும் தேறிடுச்சு. அன்னைக்கு முதல் தேதி, அதே வெள்ளிக்கிழமை தான். ஆனா காலை நேரம். அதுக்கு முதல் நாளே சம்பளம் வந்துருச்சு. தங்கையோட பிரசவத்துக்காக வாங்கின 100 ரூபாய் கடனுக்கு 20 ரூபாய கொடுத்துட்டு பாக்கிய வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தான் கணேசன். அன்னைக்கு அவனோட முகத்தை ஏனோ பார்க்க சகிக்கல. அவ்வளவு வேதனை அவனுடைய முகத்துல குடிகொண்டிருந்தது. காவேரி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டான் கணேசன். அவனுடைய தங்கை கை குழந்தையோட வந்து அவனுக்கு எதிர நின்னான். அவகிட்ட 30 ரூபாயை எடுத்து கொடுத்து, இன்னைக்கே உன் அண்ணி கூட போய் 20 ரூபாயில உனக்கு ஒரு புடவையும் குழந்தைக்கு ஒரு சட்டையும் வாங்கிக்கோ. பாக்கி 10 ரூபாய் இருக்குல்ல, அத செலவுக்கு வச்சுக்கோ. நாளைக்கே நீ ஊருக்கு கிளம்பிடலாம், போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அவ போயிட்டா. அடுத்ததா வாடகை கேட்டு வீட்டுக்காரர் வந்தாரு. அவர்கிட்ட 2 மாத வாடகைக்கு 40 ரூபாயை எடுத்து கொடுத்தான். மரகதத்துக்கிட்ட 25 ரூபாயை கொடுத்து அதை உடனே அவ சிநேகிதிட்ட கொடுத்துட்டு வரும்படி சொன்னான்.
மறக்காம மாடிக்கு போய் பக்கத்து வீட்டு சதாவதானத்துக்கிட்ட 5 ரூபாயை கொடுத்துட்டு வந்த பிறகுதான் அவனுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அடுத்து பால்காரனுக்கு 12 ரூபா, செலவுக்காரனுக்கு 7 ரூபா, டாக்டருக்கு 10 ரூபா தனித்தனியே எடுத்து வச்சான். மொத்தம் 149 ரூபாய் ஆச்சு. பாக்கி ஒரே 1 ரூபாய் இருந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காம அத வீட்டு செலவுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட அப்படியே முழுசா தூக்கி கொடுத்துட்டான். ஏங்க, 1 மாச செலவுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு அவ திடுக்கிட்ட மாதிரி கேட்டா. நம்முடைய வாழ்க்கை செலவை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரணும்னு நீ சொன்னியே, கொண்டு வா. மேற்கொண்டு கடன் வாங்குறது தான் உன்னோட புத்திமதிப்படி ஒழுங்கினமாச்சே அப்படின்னு வெறுப்போட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க கணேசன். அப்பா சிரிக்கிறத பார்த்ததும் அது வரைக்கும் அவனை நெருங்க பயந்துகிட்டு இருந்த குழந்தைகள் ரெண்டும் கொஞ்சம் தைரியமாகி அவன்கிட்ட வந்தது. அப்பா, எங்களை எப்போ சர்க்கஸுக்கு கூட்டிக்கிட்டு போவ அப்படின்னு கேட்டா பானு. 1 தேதி அப்படின்னு சொன்னான் அவன். சாக்லேட்? அதுவும் 1 தேதிக்கு தான். அப்பா, எனக்கு நோட்டு புத்தகம் எப்ப வாங்கி தருவ அப்படின்னு கேட்டான் முரளி. 1 தேதி அப்படின்னு சொன்னாங்க கணேசன். அப்போ சைக்கிள்? அதுவும் 1 தேதிக்கு தான் அப்படின்னு வேதனையோட சொன்னான் கணேசன். இந்த 1 தேதிக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு கேட்டா மரகதம். முடியாது மரகதம், நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னான் கணேசன். கதை முடிவடைந்தது. நடுத்தர வர்க்கத்து மக்கள் படுற சிரமத்தை அப்பட்டமா இந்த கதையில எடுத்து காட்டியிருக்கிறாரு திரு விந்தன் அவர்கள். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.